அம்மா, இன்னைக்கு என்னோட ரிசல்ட் வந்திருக்குல்ல. இவ்வளோ நல்ல மார்க்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் பாட்டி கொடுக்கணுமா? இன்னைக்கு நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். பாட்டு பாட்டி சீக்கிரமா வண்டி எடுங்க. வண்டியில் எடுக்கிறேன், முதல்ல சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இதோ. சரி இருங்க, நான் போட்டு விடுறேன். அவ்வளவுதான். சீக்கிரம் வண்டி எடுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க. மூஞ்சில வேர்வை வழி இது தொடச்சுக்கோங்க. பாட்டி அந்த அந்த வண்டி யாரோடது? ஏன் பாட்டிய மோதுச்சு? பாட்டி அதே வண்டியில ஏன் ஏறி போறாங்க? நான் பாட்டி பேய பார்த்த மாதிரி பயங்கரமா ரியாக்ட்லாம் பண்றீங்க. அப்படியே வச்சுக்க, சீக்கிரம் போ. வச்சுக்கவா? பாத்தீங்களா இல்லையா? எங்கிட்டேவா? என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்லப்பா, அது அது என்னன்னா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதனாலதான் நான் வண்டியில ஏறிட்டேன். என்கிட்ட பேசணும்னா வீட்டுல கூட பேசியிருக்கலாமே. நல்ல ஏசியை போட்டு ஜில்லு ஜில்லுன்னு படுக்க வச்சுட்டுல வந்தேன். நீங்க என்ன வெயில வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இதுல நான் ஃபோன் பண்றேன், போனை வேற கட் பண்றீங்க. 3 வாட்டியா போனை கட் பண்ணீங்க பாட்டி, 3 வாட்டி. அது எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு தெரியுமா? என் மனசை உடைச்சிட்டீங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, நீ என் பக்கத்துல இருக்கும்போது நான் ரொம்ப பயந்து போயிடுறேன். அதனாலதான் வீட்டுல பேசல. அந்த பயம் இருக்கணும்ல. அப்போ இந்த விஷயத்த நீங்க ராதிகா கிட்ட சொல்லுவீங்களா? எனக்கு ராதிகாவோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் வேண்டாம். ஒரு விஷயம் உன் மனசை காயப்படுத்தும்னா அதை நான் என்னைக்குமே பேச மாட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு நல்லா தெரியும், ராதிகா உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இது எப்படி மனசார சொல்றீங்களா இல்ல என் மேல இருக்க பயத்துல சொல்றீங்களா? இல்லப்பா, உண்மையாதான், நிஜமாதான். அப்படியா? பரவாயில்லையே. சொல்லுங்க, இதை என்ன பேசணும்னு சொன்னீங்களே. உங்ககிட்ட நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். நான் என்னைக்குமே உனக்கு ராதிகாவுக்கு நடுவுல வரவே மாட்டேன். அந்த மாதிரி உன் மனசுல ஏதாவது பயம் இருந்தா அதை தூக்கி போட்டுடு. எனக்கு ராதிகாவோட சந்தோஷம் தான் முக்கியம். உங்க சந்தோஷத்தை பார்க்க தான் ஆசைப்படுறேன். பாட்டி வேறு தொடச்சுக்கோங்க பாட்டி. பாட்டி காலையில வரும்போது நீங்க வீட்டுல இருந்து என்ன சாப்பிட்டு வந்தீங்க? வேணா ஒண்ணு பண்றீங்களா? டெய்லியும் காலையில வீட்டு விட்டு அப்படியே வெளியே ஓடி போயிருங்க. இல்ல வெளியே வந்தோன்னு உங்க தோரணையே மாறி போச்சு. என்ன அழகா பேசுறீங்க. நல்ல பிள்ளையா இதே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது பற்றி, மாறவே கூடாது. தம்பி, மாற வேண்டியது இருக்கு. தான் குழந்தையோட சந்தோஷத்துக்காக ஒரு மனுஷன் மாறித்தான் ஆகணும். விருப்பமே இல்லைன்னா கூட சிலதை பண்ணிதான் ஆகணும். ராதிகா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். பாட்டி, ராதிகாவோட சந்தோஷன்ற பொறுப்பை நீங்க ஏன் கையில கொடுத்துருங்க. புரியுதா? விளையாட்டு வேற, சீரியஸா ராதிகா என்னோட பொறுப்பு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் ராதிகாவோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். அதை நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அதை வேண்டியது கடிச்சு போச்சுல, சிரிக்கலாம்ல பாட்டிப்பியாது. சரி வாங்க, உங்களுக்கு கூலா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என் பேத்தி கண் கலங்குனா தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இவன் இருக்கா. ஆனா அந்த மோகன் என் பேத்திக்கு வெறும் கண்ணீரை மட்டும்தான் கொடுத்தான். இவ ராதாக்காக சொந்தத்துக்கிட்ட எல்லாம் சண்டை போடுவான். ஆனா மோகன் சொந்தங்களுக்காக ராதாவை தூக்கி எரிஞ்சிட்டான்.
எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராதா இவனோட சந்தோஷமா இருப்பா. அதுக்காக நாங்கெல்லாம் விலகி இருந்தாலும் கூட பரவாயில்ல. கடவுளே, என் பேத்தி சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல கிராமத்துல இருந்து வந்து மோகன் அண்ணாவை மயக்கின, அப்புறம் மோகன் அண்ணாவை விட்டுட்டு இப்போ பெரிய மீன் எதையும் மயக்கிட்ட போல இருக்கு. ஏதாவது திருடனா இருந்தா பெரிய ஆபத்தா இருக்கும்ல, என்ன கூப்பிட்டுருக்கலாமே. எனக்கு கழுகு பார்வை. அஜித் அண்ணா, ராதா, நீ எனக்கு கூட பிறந்தவ மாதிரி. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு சமரச பேச்சு இருக்குல்ல. என் பழைய வாழ்க்கையோட நிழல் கூட என் புது வாழ்க்கையில படாம பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் ஏன் இப்படி நடக்குது? என்ன நடக்குது கடவுளே கிருஷ்ணா? என்ன நடக்குது? நான் என் பழைய வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். அவங்க எல்லாரையுமே நான் மறந்துட்டேன்ல. அப்புறம் ஏன் இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஏன் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க? அவங்கள பார்த்த உடனே எனக்கு எல்லா பழைய விஷயங்களும் ஞாபகம் வந்துடுச்சு. கீர்த்தி அக்கா, அஜித் அண்ணா. என்ன கடவுளே கிருஷ்ணா, அவங்க 2 பேர் கூட தான் நான் என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான தருணங்களை எல்லாம் அனுபவிச்சேன். அவங்க என்னோட 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 குடும்பமா இருந்தாங்க. என்னோட குடும்பம். அவங்கள பார்த்த உடனே கடவுளே கிருஷ்ணா, எனக்கு அவங்கள கெட்டியா கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுச்சு. இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுச்சு. அவங்கள விட்டுறவே கூடாதுன்னு தோணுச்சு. அவங்களே கூடவே வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க, இத்தனை வருஷம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நான் போன அப்புறம் வீட்டுல என்ன ஆச்சுன்னு கேட்க நினைச்சேன். எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு, என்னென்ன சோகம்லாம் நடந்துச்சுன்னு கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என் தலையெழுத்து இப்படி இருக்கு. அவங்கள நான் திட்டிட்டு எல்லாம் வந்திருக்கேன். ஆசைப்பட்டு கூட என்னால அவங்கள கட்டி பிடிக்க முடியல. அவங்க கிட்ட என்னால பேச கூட முடியலையே. யாரு மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தனோ, யார நான் அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசிட்டு வந்த. நீங்க கடவுள் தானே கடவுளே கிருஷ்ணா. உங்களை
உங்களுக்கு தான் எல்லாமே புரியுமே. யார் மனசுல என்ன கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வலி இருக்கு எல்லாமே புரியும்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு ஏன் வலி மட்டும் புரிய மாட்டேங்குது? சொல்லுங்க. அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அவங்க என் கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க, ஆனா என்னால அவங்கள கட்டி பிடிக்க கூட முடியல. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு நின்னே போச்சு. கடவுளே கிருஷ்ணா, இத்தனை வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்கறீங்க? என்னோட சொந்தங்களை என்னால என் சொந்தம்னு சொல்லிக்க முடியாம இருக்கனே. கடவுளே கிருஷ்ணா, இன்னைக்கு நீங்க என் முன்னாடி கீர்த்தி அக்காவையும் அஜித் அண்ணாவையும் கொண்டு வந்து நிறுத்துனீங்க. அவங்க 2 பேரையும் என்ன சந்திக்க வச்சிட்டீங்க. இன்னைக்கு எப்படியோ நான் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துட்டேன். ஆனா ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவரு என் முன்னாடி வந்துட்டாருன்னா அவரால தானே இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். அப்போ கடவுளே கிருஷ்ணா, நான் மொத்தமா உடைஞ்சு போயிருவேன். இல்ல, என்னால என்ன அப்ப கட்டுப்படுத்திக்கவே முடியாது. என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியாது. கடவுளே கிருஷ்ணா ப்ளீஸ், கடவுளே கிருஷ்ணா ப்ளீஸ், அவரை மட்டும் என் கண் முன்னாடி கொண்டு வராதீங்க. என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியாது. நான் அவரை திரும்ப என் வாழ்க்கையில பார்க்க ஆசைப்படவே இல்லை. யார் ராதிகா அது? யாரு நீ உன் கண் முன்னாடி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்க? ராதிகா, நான் உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? பாட்டிய பத்தி. அவங்க போயிட்டாங்கல்ல, ஒரு நாள் கூட ஒழுங்கா என் கூட இல்ல. அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் பாட்டியை எப்ப சந்திப்பேன்னு தெரியாது. என்கிட்ட போய் தானே சொல்ற? கிருஷ்ண பரமாத்மா, நீங்க ஜனங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க, இல்லைன்னா நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு மனுஷனோட அறக்குறையான வேண்டுதலை நிறைவேற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன், என்ன ராதாவை சந்திக்க வைங்க, என்ன அவகிட்ட கூட்டு போகன்னு. ராதா என்ன நெருங்கி வந்தா, ஆனா அவ தூரமா போயிட்டா. ராதாவோட பாட்டி மூலமா மட்டும்தான் ராதா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவங்களும் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் கிருஷ்ண பரமாத்மா, நீங்களும் என் மேல கோச்சிக்காதீங்க. எனக்கு ராதாவை காட்டுங்க ப்ளீஸ். அட கடவுளே, ராதாவோட பாட்டியே அப்பா பார்த்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா ராதா பக்கத்து வீட்டுக்காரி ஆக போறா. நோ 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 நோ. இப்போ என்கிட்ட போய் தானே சொன்னேன். போய் இல்ல சொல்லல. நீ போய் தான் சொல்லிருக்க. இல்ல இவன், நான் பொய்யெல்லாம் ஒன்னும் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். எனக்கு வேற என்ன விஷயம் இருக்கு இந்த உலகத்துல? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஏ ராதிகா நல்லா இருக்காளா?
ஆனா இது நார்மலான விட தெரியலையே. இந்த வீடு டல்லா இருக்கலாம், வீட்டுல இருக்க மத்தவங்க டல்லா இருக்கலாம், இங்க இருக்க சாப்பாடு கூட டல்லா இருக்கலாம், நீ டல்லா இருக்க கூடாது. நான் இருக்க வரைக்கும் நீ ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழணும். நான் உன்னை கேக்கட்டா? சந்தோஷமா இருக்கே? இன்னைக்கு நீ எனக்கு என் லைஃபோட மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்க ராதா. ராதா, நீ சந்தோஷமா இருக்கல்ல? நான் சந்தோஷமா இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க இருக்கீங்க, குஷி இருக்கா, வேற என்ன வேணும்? ஆமா யுவன், ரொம்ப சந்தோஷமா இருக்கே? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? அம்மாடி ராதா, யுவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறாமா, உன் மேல உயிரையே வச்சிருக்கான். இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. எங்க அளவுக்கு அதிகமான அன்பு இருக்குதோ அங்கதான் மனசு உடையிற ஆபத்தும் இருக்குமா. மனசு உடைஞ்சு போன ஒரு மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவான். பாட்டி, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஏதாவது ஆச்சா? இல்லம்மா, எதுவும் ஆகல. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, யுவனுக்கு மோகனை பத்தியோ அவன் குடும்பத்தை பத்தியோ எதுவும் தெரியக்கூடாது. பாட்டி, ஹலோ பாட்டி. பாட்டி என்னை இது வரைக்கும் எப்பவுமே எந்த விஷயத்துக்காகவும் இப்படி தடுத்தது கிடையாது. அவங்க சொன்ன விஷயம், அதுல இருந்து பலவிதமான அர்த்தத்தை நான் எடுத்துக்கலாம். ஆனா யுவன் மோகன் ஐயாவை என்னைக்குமே சந்திக்க கூடாதுன்னு சொன்னது சரிதான். சந்திச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அத பத்தி நான் கற்பனை பண்ண கூட விரும்பல. கிருஷ்ண பரமாத்மா, ப்ளீஸ் என்னோட இந்த அறக்குறையான வேண்டுதலை தயவு செஞ்சு கொஞ்சம் நிறைவேற்றி கொடுங்க. ராதாவை என்ன சந்திக்க வைங்க ப்ளீஸ். அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். அது வந்து குஷி, எதுக்குதான் டெல்லிக்கு வந்தீங்கல்ல? ராதாவை சந்திக்கணும்ன்றதுக்காக தானே? அவளை கண்டுபிடிக்க தானே? ஆக்சுவலி குஷி அது என்னன்னா, அது வந்து போதும்பா. இதுக்கு மேல பொய் சொல்லாதீங்க. என்கிட்ட எதையும் மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்க என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. ராதாவை மறந்துட்டேன்னு பொய் சொன்னீங்களே. உங்க மனசுல அவ இல்லைன்னு சொன்னீங்க. நம்ம டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணம் என் படிப்பை ஒரு காரணமா சொல்லிட்டீங்க. நீங்க ராதாவுக்காக தான் டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆனீங்க. ஆமா குஷி, நான் இங்க ராதாவை சந்திக்க தான் வந்தேன். நிறைய போய் சொல்லிட்டேன், உன்கிட்ட மட்டும் இல்ல என்கிட்டயும் தான். ஆனா இதுக்கு மேல என்னால முடியல. யாரும் உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்த? பாட்டி, அவங்க போயிட்டாங்கல்ல. ஒழுங்கா ஒரு நாள் கூட என் கூட இல்ல. என்கிட்ட எதுக்காக போய் சொல்ற? நீ என்கிட்ட போய் சொல்லும் போது உன் கண்ணுல எனக்கு அது தெளிவா நல்லா தெரியுது. உன் வாய் என்கிட்ட ஒண்ணு சொல்லுது, ஆனா உன் கண்ணுல வேற தெரியுது. எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்க. Know everything. எதுக்கு அசிங்கமா போய் சொல்ற? ராதிகா, நீ அழுதுருக்க தெரியுதா? எனக்கு உன் கண்ணீர் எவ்வளவு விலை மதிப்பானதுன்னு உனக்கு தெரியுமா?
நீ அழுகும் போது சிந்தின தண்ணி இன்னும் என் கோட்ல இருக்க. இங்க இங்க இங்கதானே உன் தலையை சாச்சுக்கிட்டு நீ அழுத. என்னை பொறுத்த வரைக்கும் உன் கண்ணீர் வேல்யூவானதா? என்னைக்காவது நான் உனக்கு அழறதுக்கு காரணம்னு உனக்கு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஏதாவது சூழ்நிலையில உன்கிட்ட போய் சொல்லிருக்கேன். ஆனா நீ மட்டும் ஏன் போய் சொல்ற? எதுக்காக சொல்ற? ஆனா அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? எந்த மனுஷனால உன் கண்ணுல இருந்த அந்த கண்ணீர் இன்னைக்கு வெளியே வந்துச்சு ராதிகா. அது யாரும் நீ என்கிட்ட சொல்லலனாலா நானே உன்னை கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த மனுஷனை